ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை கறி கிரேவி அப்படின்னு ஒரு புது சைடிஷ். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு வேணால் நீங்கள் வந்து சைடிஷாக வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டான டிஷ்ஷு. நீங்கள் வந்து சாதாரணமாக வீட்டில் வந்து தக்காளி குருமா, அப்புறம் சட்னி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் செய்வீங்க. அதே மாதிரி இதுவும் வந்து நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, முட்டை மட்டும் இருந்தால் போதும். இந்த சைடிஷ் வந்து நமக்கு தயாராகிடும். இந்த சைடிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து நெய் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெய் இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, ஆயில் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த கிரேவி வந்து ரொம்ப கிரேவியாக இருக்கும். இல்லாட்டினா வந்து உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து பெருசாக தெரியும். ஸோ ரொம்ப சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணும்போது தான் நமக்கு வந்து டிஷ்ஷு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படின்னா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு எடுத்துகிட்டு அது கூட 2 பச்சை மிளகா வச்சு அரைச்சிடுங்க. அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வந்து 2 க்ரீன் சில்லி, 2 பச்சை மிளகா வச்சு அரைச்சிடுங்க. ஸோ அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 சேர்ந்துமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வரும். தக்காளி வந்து நமக்கு வந்து ரொம்ப பேஸ்ட்டாக வந்து வரணும். அதாவது நம்ம எப்படின்னா, தக்காளியை வந்து நம்ம வந்து அரைச்சி ஊற்றாமல் நம்ம வந்து தக்காளியவே நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து க்ரஷ் பண்ணி நல்லா கிரேவியாக வந்து நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போதே வந்து அதை நல்லா க்ரஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரஷ் ஆகி நம்ம வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதம் வரணும். இப்போ நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1 ஸ்பூன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கடைசியில் டேஸ்ட் பார்த்து நீங்கள் கொஞ்சம் சால்ட்டை வந்து ரொம்ப மினிமமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம பெப்பர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணல, ஆனால் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் விரும்புகிறவங்க பெப்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவை வந்து நல்லா வந்து இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் தான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு 3 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 3 கிளாஸ் ஆட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வரும். அதே மாதிரி அது குழம்பு வந்து நமக்கு வற்றினாலும்
அந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 3 சின்ன கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நல்லா கொதிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து முட்டையை வந்து அப்படியே வந்து உடச்சி ஊற்றுறோம். ஸோ அப்படியே வந்து ஆஃப் ஆயில் மாதிரி உடச்சி ஊற்றுங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றினா போதும் நம்ம முட்டை கறி கிரேவிக்கு. இதில் வந்து நம்ம வந்து ஒரு 3 பேர்கிட்ட சாப்பிட்லாம். 2 முட்டையை வந்து அப்படியே உடச்சி ஊற்றிடுங்க. உடச்சி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த முட்டை உடச்சி ஊற்றும் போது நீங்கள் அப்போயே வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சா தான் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அந்த கிரேவியோட அந்த சூட்லேயே வந்து முட்டை வந்து வேக ஆரம்பிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டை வந்து நீங்கள் ஆஃப் ஆயிலுக்கு போடுற மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சோண்டு நான் தூவி விட்றேன். ஸோ பெப்பரை வந்து கொஞ்சோண்டு தூவி விட்டுக்குங்க. ஆஃப் ஆயில் போடுற மாதிரியே தான். ஸோ இப்போ மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ், கரெக்டாக 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் இந்த முட்டையை வந்து வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் முடிய போகுது. ஸோ இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், முட்டை நல்லா வந்து ஒரு சைடு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த முட்டையை வந்து அப்படியே வந்து பெரட்டி போடணும். இந்த முட்டையை வந்து கிண்டி விடாமல் அப்படியே வந்து அந்த முட்டையை மட்டும் பெரட்டி போடணும். கிண்டி விட்டிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம முட்டை கறி கிரேவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இன்னொரு முட்டையை வந்து பெரட்டி போட்டுருங்க. ஸோ இப்போ கிரேவியும் வந்து உங்களுக்கு முட்டை கறியோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு புதுவிதமான டிஷ் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தக்காளியும் வெங்காயம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணி வந்து நீங்கள் வந்து 3 கிளாஸ் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து கிரேவி வந்து நிறைய குவான்டிட்டி இருக்கும். டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு மாறாது. ஸோ அதனால் தண்ணி ஊற்றும் போது ஒரு 3 சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மசாலா பொருட்கள் சேம் தான். ஸோ வேணும்னா வந்து ஒரு half டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ சுவையான முட்டை கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு.